வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 2. சிறிது பொழுதில் தெருவில் பூழியை பரப்பிக்கொண்டு ஒரு கார் வந்து நிற்பதை நடையில் நின்றபடியே அகல்யா கவனித்து விட்டாள். மாமியார் பஞ்சரத்தினத்துக்கு எப்பொழுதுமே காது கூர்மை அதிகம். அதுவும் கண் பார்வை மங்கத் தொடங்கியதிலிருந்து அது இரட்டிப்பாகிவிட்டிருந்தது. வாசலில் என்ன சத்தம், யாருன்னு பார், மருமகளை அதட்டினாள். சேலத்திலிருந்து அவர்களது தூரத்து உறவுக்காரி பார்வதி வந்திருந்தாள். அவளது கணவனுக்கு அங்கே பெரிய அளவில் சாய வியாபாரம், பங்களா, கார் என்று தனது 3 பிள்ளைகள், அவர்களது மனைவிகள், வீடு கொண்ட மட்டில் பேர பிள்ளைகள் என அவள் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பவள். 4 மாதத்திற்கு ஒரு தடவையாவது தங்கள் வீட்டு அம்பாசிடரில் பேர பிள்ளைகளை வாரி போட்டு கொண்டு அருள்மிகு முத்து மாரியம்மனை தரிசிக்க அவள் சேலத்திலிருந்து வந்து விடுவது வழக்கம். வருகிறவள் பஞ்சரத்தினத்திற்கு சாப்பிட முறுக்கு, மைசூர் பாக்கு என்று எதையாவது கட்டி கொண்டு வருவதுடன் கூட ஒரு மூட்டை ஊர்வம்பையும் எடுத்து வருவாள். 1/2 மணிக்கு மேல் அவளால் இருக்க முடியாது. கோவிலில் அர்ச்சனை ஆராதனைகளை முடித்து கொண்டதுமே அண்ணி பஞ்சரத்தினத்தை பார்த்து பேசிவிட்டு உடனடியாக ஊருக்கே திரும்பி விட வேண்டும். மொட்டையடித்து காது குத்தியிருந்த தன் கடைக்குட்டி பேரனை இடுப்பில் சுமந்து கொண்டு பெரியவனின் இளைய மகளை கையில் பிடித்து கொண்டு அவள் காரிலிருந்து இறங்கினாள். வீட்டு முன் படிகள் மீது ஏறி வரந்தாவிற்குள் வருவதற்குள் அவளுக்கு மூச்சு வாங்கியது. குழந்தையை கொடுங்க, நான் தூக்கிக்கிறேன். ஓடி சென்று அவளிடமிருந்து மொட்டை பையனை வாங்கி தன் இடுப்பில் வைத்து கொண்டாள் அகல்யா. வந்தவள் அவளை ஏற இறங்க பார்த்தாள். எப்போ இந்த வீட்டில் இப்படி ஒரு சின்ன பையன் விளையாட போகிறான்? ஆமாம், ராஜு எப்போ ஊருக்கு வரப்போகுதாம்? உரிமையுடன் அதட்டி கேட்ட வண்ணம் பார்வதி பேத்தியை இழுத்து கொண்டு உள்ளே வந்தாள். முகம் சிவந்து போன அகல்யா மௌனமாக தொடர்ந்தாள். தங்கசாமி, அந்த கூடையையும் தூக்கு செம்பையும் தூக்கி கொண்டு வந்து உள்ளே வை என்று டிரைவருக்கு உத்தரவிட்ட பார்வதி வேகமாக ஹாலுக்குள் சென்றாள். பார்வதியா, வா உட்காரு. வாய்நரை சிரித்து கொண்டே வரவேற்றாள் பஞ்சரத்னம். மகிழ்ச்சியுடன் சோடா பாட்டில் கண்ணாடி வழியே உறுத்து பார்த்தாள். பார்வதி அவளுக்கு நிழலாகத்தான் தெரிந்தாள். வேலைக்காரி பூர்ணியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு விருந்தாளி அம்மாள் உட்கார ஒரு நாட்காரியை தூக்கி வந்து மாமியார் எதிரே போட்டாள் அகல்யா. பின்னர் புடவை தலைப்பு இழுத்து செருகி கொண்டு சமையல் அறைக்குள் ஓடினாள். தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கு காஃபி பலகாரம் தயாரிக்க வேண்டாமா? பெரியவன் மகளுக்கு 2 மாதத்துக்கு முந்தி காய்ச்சல் வந்து ஆச்சு போச்சுன்னு ஆயிடுச்சு. மாவிளக்கு போட்டு பாவாடை சாத்துறதாக வேண்டிக்கிட்டேன். அப்படியே உன்னையும் பார்க்கலாம்னு வந்தேன். நமக்கெல்லாம் முத்து மாறித்தானே குலதெய்வம். படபடவென்று அவள் பேசியது அடுப்பறைகள் நின்ற அகல்யாவுக்கு நன்றாக கேட்டது. இருந்து சாப்பிட்டு போயேன், எப்போ வந்தாலும் இப்படி குதிக்கஞ்சி காலில் ஊற்றிக்கிட்டு என்று அன்போடு கடிந்து கொண்டாள் பஞ்சரத்னம். தன்னை காண யாராவது உறவினர்கள் வெகு தொலைவில் இருந்து வந்துவிட்டால் அவளுக்கு பெருமை பிடிபடாது. மகிழ்ச்சியில் மூழ்கி போய்விடுவாள். உனக்கு ஊரிலிருந்து சாத்துக்குடி பழமும் வீட்டிலே சுட்ட நெய் அப்பமும் கொண்டாந்திருக்கிறேன். அத்தோடு அம்மன் பிரசாதமும் கொஞ்சம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்க சொல். அர்ச்சனையான கையோடு ஊருக்கு திரும்பிடணும்னு இவர் உத்தரவு போட்டிருக்கிறார். குளியலறை பக்கம் பேத்தியுடன் விரைந்தாள் பார்வதி. முகத்தை கழுவி தலை சீராக்கி கொண்டு பேத்தியின் முகத்தை கழுவி துடைத்து விட்டபடியே பார்வையை சுழற்றினாள். பெருக்கி துடைத்த வீடு எங்கு திரும்பினாலும் சுத்தமாக காணப்பட்டது. அவளுக்கு 3 மருமகள்மார்கள் இருந்தனர். ஏகப்பட்ட வேலையாட்கள் வேறு. ஆனாலும் அவர்கள் பங்களா இப்படி ஒரு நாளும் சுத்தமாகவே இருந்ததில்லை. இங்கே அழுக்கு துணி, அங்கே புஸ்தக குவியல், காலில் இடரும் பொம்மைகள், ரேடியோ பெட்டியின் அலறல் ஒரு புறம். வயது காலத்திலே அமைதியும் நிம்மதியும் துளியாவது அவளுக்கு இருந்தனவா? அகல்யா அவர்களுக்கு உப்மா தயாரித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் பார்வதியின் ஓங்கிய குரல் அவளுக்கு கேட்கத்தான் செய்தது. பாலக்கரை அண்ணன் மகள் நிர்மலாவை உன் மகனுக்கு கட்டணும்னு ஒத்தை காலில் நின்னியே, இப்போ செய்தி தெரியுமா? பஞ்சரத்னம் வம்பை கேட்க
நாட்காலியை இன்னும் சற்று அருகில் நகர்த்தி கொண்டாள். அந்த பெண்ணை கடைசியிலே எங்கள் ஊரில் தான் நம்ம உறவுக்கார பையன் ராமலிங்கத்துக்கு கட்டி கொடுத்தாங்க. தாய்க்கு அவன் ஒரே பிள்ளை, ரொம்ப படித்தவன், சொந்த வியாபாரம், வீடு வாசல்னு ஆகத்தான் இருக்கிறவங்க. என்ன லாபம்? அந்த பொண்ணு மாமியாரை சீராகவே கவனிக்கிறதில்லை. அந்த அம்மாளை அது என்ன பாடுபடுத்துறது தெரியுமா? அப்படியா? மூச்சை இழுத்து கொண்டாள் பஞ்சரத்னம். உன் மகன் நிர்மலாவை கட்டிக்க மாட்டேன்ட்டேன்னு நீ மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்த. அவன் கல்யாணத்தின் போது கூட நீ கலகலப்பாக இருக்கலை. நீ தப்பிச்சு கொண்டதுக்கு ஆத்தாளுக்கு கும்பிடு போட்டுக்கோ. நிர்மலாவுக்கு படிச்சிட்டோம்னு ரொம்ப திமிரு. படுக்கையை விட்டு எழுந்திருக்க மணி 8 ஆகுதான். மாமியார்காரி தான் இந்த வயசுலே முட்டி நோவோடு எழுந்திரிச்சு காஃபி பலகாரம் பண்ணி மருமகளுக்கு ரெடியாக வைக்கிறா. கேட்டுக்கோ கதையை. சதா அந்த வீட்டில் புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை மண்டையுடையதாம். அடப்பாவமே, நம்ம குலதெய்வம் தான் உனக்கு ஒரு நல்ல மருமகளை தேடி கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கோ. அகல்யா உன்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறதுன்னு அங்கெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது. பஞ்சா, நீ கொடுத்து வச்சுவ. பொண்ணு மட்டும் என்ன, பார்க்கறதுக்கு தொடச்சி வச்ச குத்து விளக்கு மாதிரி பளிச்சுன்னு எத்தனை அழகாக இருக்கா. அப்படியே உன்னை பார்த்துக்கிறா. வீட்டை இப்படி தக்கன்னு வச்சிருக்கா. பஞ்சரத்தினத்தின் காதுகள் குளிர்ந்தன. நெஞ்சு பெருமிதத்திலே விம்மி தணிந்தது. நீ சொல்கிறது அத்தனையும் உண்மை. உன்னை எடுத்துக்கிட்டா மகமாயி எனக்கு இன்னொன்னை கொடுத்து விட்டுருக்கா. கண் பார்வை மங்கின சமயம் அகல்யா மட்டும் என்னை குழந்தை போல் கவனித்து காட்டி நான் என்ன கதியாயிருப்போனோ தெரியாது ஒப்புக்கொண்டாள். சாப்பாட்டறையில் மேஜை மீது இலைகளை பரப்பி நீர் தெளித்து உப்மாவையும் தேங்காய் சட்னியையும் பரிமாறி அவர்களை சாப்பிட சொல்லி உபசரித்தாள். அகல்யா காஃபி டம்ளர்களை கொண்டு அருகில் வைத்துவிட்டு மாமியாரின் கரத்தை பிடித்து அன்புடன் அழைத்து வந்து மேஜை அருகே இன்னொரு நாட்காலியில் உட்கார்த்தினாள். உங்களுக்கு சாப்பிட சாத்துக்குடி பிழிஞ்சு டம்ளரில் வச்சிருக்கேன். இன்னைக்கு மட்டும் போனால் போகுதுன்னு அம்மன் பிரசாதம் ஒரு ஸ்பூன் மாவிளக்கு மாவி தட்டியே வச்சிருக்கேன், சாப்பிடுங்க, சிரித்து கொண்டே சொன்னாள். பின்னர் அந்த மொட்டை பையனை வேலைக்காரியிடமிருந்து வாங்கி எடுத்துக்கொண்டு டம்ளரில் தயாராக வைத்திருந்த பசுபாலை வற்புறுத்தி அவனை குடிக்க செய்தாள். ஈர துணியால் அவன் வாயை துடைத்து சுத்தம் செய்தாள். விடுவிடுவென்று அவள் செய்த அந்தத்தையும் வாயை பிளந்தபடி வியப்புடன் பார்வதி கவனித்தாள். அவளுக்கும் இருக்கிறார்களே மருமக பெண்கள், யாரிடமாவது இந்த சுறுசுறுப்பு இருக்கா? உள்ளூர ஏக்க பெருமூச்சுடன் அவசரமாக உப்மாவை விழுங்கி காஃபியை பருகினாள். பின்னர் விருந்தாளி அவர்களிடம் வெற்றிலை பாக்கு குங்குமம் பெற்றுக்கொண்டு பிரியாவிடை கொண்டு புறப்பட்டு விட்டாள். பார்வதி கூட கேட்டுட்டா. ராஜா என் கடுதாசி ஓடல் என்னும் கிழவி முணுமுணுத்து கொண்டிருந்தாள். அதற்கு பின்னர் சமையல் வேலையில் அகல்யா மும்முரமாக ஈடுபட்டு விட்டாள். தளதளவென்று உலையில் பொங்கிய அரிசியைப் போல் அவள் உள்ளத்து உணர்வுகள் பொங்கி அலைமோதின. 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டதே, ஏன் இவர் எழுதலை? உடம்புக்கு ஏதாச்சும்? சாதத்தை கரண்டியால் கிளறி விட்டு கொண்டிருந்தாள். காதில் போஸ்ட் என்ற வார்த்தை தேனாக ஒலித்தது. அவ்வளவுதான். ஒரே பாய்ச்சலாக வாசலுக்கு வந்துவிட்டாள். தபால்காரர் கையில் கண்ட அந்த வெளிநாட்டு கடித உரை அவளது மூச்சை மகிழ்ச்சியில் அமைக்கி பிடித்தது. கடிதத்தை வாங்கி கொண்டு கதவை அழைத்து விட்டு உள்ளே வந்தாள். ராஜுக்கிட்டு கடிதாசி வந்திருக்கே, படி. நாட்காலியிலிருந்து கீழே தள்ளாடி கொண்டு எழுந்து நின்றாள். விழுந்து விடா வண்ணம் மேஜையை பிடித்து கொண்டாள். உரைக்குள் 2 கடிதங்கள் இருந்தன. ஒன்று அவன் தாயாருக்கு, மற்றொன்று அவளுக்கு. அவள் முதலில் பஞ்சரத்தினத்தின் கடிதத்தை பிரித்து உறக்க படித்தாள். மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதியிருந்தான். அன்புள்ள அம்மா அவர்களுக்கு. ராஜ்குமார் வணக்கம் பல செய்து எழுதி கொண்ட கடிதம். நான் விரைவில் ஊருக்கு திரும்ப இருக்கிறேன். இன்னும் சில வாரங்களில் என் ஒப்பந்தம் முடிவடைந்து விடுகிறது. உடனே கிளம்பி விடுவேன். ஊருக்கு புறப்படும் முன் கவனிக்க வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன. அவைகளை முடிக்க வேண்டும் என்று நான் அவசரப்படுவதால் தான் கடிதம் எழுதக்கூட பொழுது இருக்கவில்லை. தாமதத்துக்கு மன்னிக்கவும். உங்கள் உடம்பு இப்போது எப்படி இருக்கிறது? அகல்யா உங்களை அப்போது டாக்டரிடம் அழைத்து சென்று கவனித்துக் கொள்கிறாள் என்று நம்புகிறேன். நான் சுகம், ஆனால் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன்.
மற்றவை பின்னர். அன்புள்ள ராஜு. கீழே கடிதத்தை இருமுறை படிக்க சொல்லிவிட்டு கேட்டாள். நெஞ்சை அடைத்த ஆசை கண்களில் நீராக பெருகவே கண்ணாடியை கயிற்றுவிட்டு புடவை தலைப்பால் மெல்ல துடைத்து கொண்டாள். சாப்பாட்டுக்கு நாக்கு செத்து போய் வரப்போகிறான். என்னத்துக்கு தன்னை தண்டிச்சிக்கணும்? கடல் போல வீடு இருக்கு, தஞ்சை புஞ்சைன்னு நிலம் இருக்கு. உன் மாமனார் பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம் பேங்கிலே வட்டி போட்டுக்கிட்டு கிடக்கு. கவனிச்சிக்க நீ இருக்க. இத்தனையும் விட்டுட்டு கிழவி பெருமூச்செறிந்தாள். தனக்கு கணவன் எழுதியிருந்த கடிதத்தை சப்தமிடாமல் பிரித்து அவள் மௌனமாக கவனித்தாள். இன்ப உணர்வில் நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. அன்புமிக்க என் அகில்யா, எப்போது ஊருக்கு வருவோம் என்று துடித்து கொண்டிருக்கிறேன். உங்களையெல்லாம் விட்டு இங்கே வந்தது பிசுகுதான், ஒப்புக்கொள்கிறேன். படித்து விட்டோம். கட்டடக்கலை நுணுக்கங்களை சரவணம் அவர்களிடம் பயிற்சி பெற்றோமே. அவர் கூப்பிடுகிறார், எப்படி மறுப்பது என்று நன்றி கடனுக்காக ஒப்புக்கொண்டு புறப்பட்டு வந்தேன். வருஷங்கள் 2 ஓடிவிட்டன. வீட்டையும் அம்மாவையும் நினைக்காத நாள் இல்லை. உன் அழகு முகத்தை எண்ணி ஏங்காத நேரம் இல்லை. நாட்கள் நெருங்க நெருங்க என்னுள்ளே ஒரு பரபரப்பு ஏற்பட்டு விட்டிருக்கிறது. அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மூச்சுவிட நேரமின்றி வேலைகள் என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றன. பகலில் வெயில் மண்டையை பிழைக்கிறது. இரவில் ஒரே குளிர். ஊசி குத்துவதை போல் காற்று உடலை குத்தும்போது நானாக தேடிக்கொண்ட வம்பு இது என்று நொந்து கொள்கிறேன். யாரையும் குற்றம் சொல்வதற்கில்லை. என் தொழில் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் என்னை கொண்டு வந்து பஹ்ரைனில் நிறுத்தி வைத்திருக்கிறது. நீ உடனடியாக பதில் போட வேண்டும். ஏனெனில் நான் வர நாட்கள் சிலவே தான் இருக்கின்றன. உனக்கு இங்கிருந்து நான் என்ன வாங்கி வர வேண்டும், இங்கு என்னென்ன கிடைக்கின்றன என்பதை பற்றி ஏற்கனவே உனக்கு விவரமாக நான் பல தடவைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு பிடித்தமான மிட்நைட் சென் பாட்டில் ஒன்றை உனக்கு வாங்கி வைத்து கொண்டேன். என் பயணம் வாசனையாக ஆரம்பிக்கட்டும் என்ற கருத்தில். கடைசியாக இன்னொரு விஷயம். நான் ஊருக்கு வந்ததும் நேரில் சொல்லி ஆச்சரியமூட்ட விரும்புகிறேன். அதுவரை அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். கடிதம் தொடரும் என்று முடிக்கவா? உன் அன்புள்ள கணவன் ராஜ். அடுப்பில் கொதித்த சாதத்தை நினைப்பு வந்ததும் அவள் உள்ளே ஓடினாள். சாதத்தை வடித்து பானையை இறக்கி மேடையின் மீது வைத்துவிட்டு கடிதத்தை மறுபடியும் படித்தாள். பகல் உணவுக்கு பின் 2 முறை படித்தாள். மாலையில் மாடி அறையை சுத்தம் செய்து படுக்கை விரிப்புகளை உதறி கட்டிலின் மீது விரித்துவிட்டு மறுபடியும் அந்த கடிதத்தை படித்தாள். அருகே தலைமாட்டில் சாய்ந்த வாக்கில் இருந்த புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்த கணவனை பரிவுடன் பார்த்தாள். படத்தை எடுத்து புடவை தலைப்பால் அதன் மீது இல்லாத தூசியை மெல்ல துடைத்த போது அந்த நினைவு வந்து விட்டது. சாப்பிட்டு விட்டு கையை கழுவி கொண்டு நிற்பவனிடம் அவள் துவாலியை நீட்டுவாள். அவன் வேடிக்கையாக அவள் முண்டானியிலேயே துடைத்து கொண்டு அவளை அப்படியே தன் அருகில் இழுத்து விளையாடுவான். அந்த நினைவு நெஞ்சு கிளச்சி விட்டவே அவள் மறுபடியும் ஃபோட்டோவை பரிவுடன் பார்த்தாள். என்ன வேணும்? நீங்கள் சுகமாக ஊருக்கு வந்தால் அதுவே போதும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்கள் கனத்து விட்டன.